ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா முருங்கைக்கீரையும் துவரம்பருப்பு தக்காளி எல்லாமே குக்கரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தேன்னா சேமியா பாயசம். நான் ஏதோ ஒரு பூஜை பண்ணேன், ஸோ அது இன்னையோட முடியறது, அதுக்கோசரம் சேமியா பாயசம் பண்ணேன். அதுக்கப்புறமா முத்தை கேட்டா எங்கள் அப்பா, ஸோ அதுக்கோசரம் இதோ மாவு எடுத்துட்டுருக்கேன். பாயசத்துக்கு வறுத்து கொட்டினதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். எடிட்டிங் சாஃப்ட்வேர் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, வீடியோலாம் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி வருது. ஸோ அதனால் மினிமலாக இன்றைக்கி ஒரு தலிகையை பண்ணிவிட்டு வரலட்சுமி நோன்பு வந்துட்டுருக்கு. ஸோ வீடு க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது, அதனால் சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக இன்றைக்கி தலிகையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை ரெடியாக எடுத்து முருங்கைக்கீரை போட்டு பருப்பு கடையல் பண்ணியிருக்கேன். அதே போல் சேமியா பாயசம் இன்றைக்கி பூஜை பண்ணதுனால, அதுக்கப்புறமா முத்தை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய்.